ஸோ ஹாய் ராணி ஃபேன்ஸ் வெல்கம் பேக் மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம எந்த அனிமேட்டர் சீரிஸ் பற்றி பார்ப்போம்னா மிஸ்டீரியஸ் கேர்ள்ஃப்ரெண்ட் எக்ஸ்ங்கிற அனிமேட்டர் சீரிஸில் சீசன் 1ல் எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். நம்ம இன்னைக்கு எபிசோட் 1 வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்துட்டு வேணா அதுக்கு லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மறக்காம ஹெட்செட் மாட்டிக்கோங்க. ஏன்னா இந்த எபிசோடில் நிறைய 18+ சீன்ஸ் அண்டு கண்டென்ட்ஸு ஆக்வர்டான சீன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் முடிஞ்சளவுக்கு நீங்கள் பார்த்து பிடிச்சிங்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஓகேவா, அவ்வளோ பேசாமல் எபிக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்கில் ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. அப்படியே கிளாஸ் ரூம் காட்டுறாங்க. அங்கே பாய்ஸ்லாம் கூட்டமாக உட்காந்து உங்கள் கிளாஸில் இருக்க பொண்ணுங்களை டெஸ்க் வைஸாக பார்த்து ரேட்டிங் கொடுத்துட்ருக்காங்க. எந்த பொண்ணு அழகாக இருக்குங்கிற மாதிரி மற்ற பாய்ஸ் கொடுக்குற ரேட்டிங்கெல்லாம் மொத்தமாக கொட்டி புக்கில் நோட் பண்ணுறான் நம்ம சுபாகிக்கும். அப்போ அந்த பையன் அந்த டெஸ்க்கில் உட்காந்து பொண்ணு பாருமே எவ்வளோ அழகாக இருக்குங்கிற மாதிரி பேச, ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து ரேட்டிங் தராங்க. ஸோ நம்ம ஹீரோ ஓகே இந்த பொண்ணுக்கு வந்து 10 பாயிண்ட்ஸ் வந்து 8 நோட் பண்ணி வச்சுக்கிறான் அந்த பொண்ணு பேர் எழுதி. அப்போ நம்ம ஃப்ரெண்டுக்கான சொல்கிறான் நம்ம கிளாஸில் அழகான பொண்ணுங்களாக இருக்குங்கிற மாதிரி சொல்ல, அதோட இன்னொரு பையன் நெக்ஸ்ட் டெஸ்ட்டில் யாருங்கிற மாதிரி பார்க்க, அப்போ நம்ம ஹீரோ யோசிக்கிறான் என் லைஃப்பில் முறையாக கேர்ள் ஃப்ரெண்டு வந்திருக்கா, அவள் பேர் வந்து ரூபிங்கிற மாதிரி சொல்கிறான். நெக்ஸ்ட் டெஸ்க் யாருன்னு பார்த்தா நம்ம ரூபி தான். ஸோ அந்த பொண்ணை பார்த்துட்டு இந்த பொண்ணு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டாகிற மாதிரி பேசிகிட்டு இருக்க, அப்போ நம்ம ஹீரோ அவன் அறியாமே அந்த ரூபிங்கிற பேர் எழுதி 1000 பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு நோட் பண்ணிக்கிறான். ஸோ அதை பார்த்து 1000 பாயிண்ட் தான் சொல்லிட்டு அதை வந்து அடிச்சிடறான். அடுத்த சீனில் வெட்டிங் மிஷினில் சுபாக்கிக்கும் அவன் ஃப்ரெண்டு ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து பிடிஎஃப் யூனிஃபார்ம் போட்டு பொண்ணுங்க போகிறாங்க. ஸோ அதை வந்து பார்க்குறாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம ஃப்ரெண்டுக்காரன் நம்ம சுபாக்கி பொண்ணோட கையை பிடிச்சி கிள்ளி பொண்ணுங்க மூவ்ஸ் தொடுறதுக்கு இந்த மாதிரி தான் சாஃப்டாக இருக்கிற மாதிரி சொல்லவும், நம்ம ஹீரோ வந்து பொண்ணுங்க மூவ்ஸ் தொட்டால் இந்த மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிட்டு அவனுக்கு கிள்ளிக்கிட்டே அப்படியே யோசிக்க, அப்போ நம்ம இமேஜினேஷனில் ரூபி அந்த பொண்ணு தான் வரா. பார்த்துட்டு ரூபிங்கிற மாதிரி சொல்லி அப்போ ஃப்ரெண்டுக்காரன் என்னதுங்கிற மாதிரி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சது தான். அடுத்த சீனில் நம்ம சுபாய்க்கும் நம்ம ஃப்ரெண்டுக்காக நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து நம்ம சுபாய்க்கு கேட்குறேன் எனக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குங்கிற மாதிரி சொல்லுவோம். நம்ம ஃப்ரெண்டுக்கு ஆச்சரியப்பட்டு கேர்ள் ஃப்ரெண்டுக்காக நம்ம ஆச்சரியம் கேட்க, அப்போ நம்ம சுபாய்க்கு சொல்கிறோம் அது சும்மா ஹைப்போதெட்டிக்கலாக ஒரு தெரியும் மாதிரி தான் எனக்கு வந்து சரி சொல்லுங்கிற மாதிரி ஃப்ரெண்டு சொல்லுவோம். சரி எனக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது, அந்த கேர்ள் ஃப்ரெண்ட்கிட்ட ஃபஸ்ட் ஸ்டெப் நான் எது எடுத்து வைக்கணுங்கிற மாதிரி கேட்கவும், அப்போ நம்ம ஃப்ரெண்டுக்காக சொல்கிறோம் அந்த பொண்ணு கையை பிடிச்சி நடக்கிற மாதிரி சொல்லுவோம். ஓகே தேங்க்ஸ்டாங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான் நம்ம சுபாய்க்கு பொண்ணு. அப்போ நம்ம ஃப்ரெண்டுக்காரன் அவனா கேட்டால் அவனா போயிட்டாங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். சாயங்காலம் வந்து காட்டிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து இவங்களை பேர் சொல்லி கூப்பிடுறது எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் நான் ஹீரோ ஹீரோயினே மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அப்போ வந்து ஹீரோ மனசுக்குள்ள தைரியத்தை வச்சு ஹீரோயினை கையை பிடிக்க போகிறான். ஸோ அப்போ ஹீரோயினி பார்த்துட்டு என்னடா பண்ண ட்ரை பண்ணுறாங்கிற மாதிரி கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா கையை பிடிச்சிட்டு நடந்து போகிறாங்கிற மாதிரி நினச்சிங்கிற மாதிரி சொல்லவும், அப்போ ஹீரோயின் சொல்கிறா நீ என்ன சின்ன குழந்தைய கை பிடிச்சிட்டு நடந்து போயிட்டுங்கிற மாதிரி சத்தம் போட்டு போகிறான். அப்போ ஹீரோ வந்து நம்ம ராஜதந்திரிங்கிற அன்னைட்டுமே வீணாகி விட்டனவேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்கான். அப்போ ஹீரோட வயசில் ஒரு நாள் சாயங்காலமே எங்களுக்குள்ள இதான் நடக்குங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ அது என்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்கள், பார்த்து புரிஞ்சுக்கோங்க. என்னடி ஃபஸ்ட்டு எபிசோடில் மட்டும் இந்த சீனை விளக்குனிடாங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறது எனக்கு காதில் கேட்குது. ஸோ அப்போவே நான் லேக் அடிச்சு தான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதனால் பார்த்தே புரிஞ்சுக்கோங்க. அது முடிஞ்ச பிறகு நம்ம ஹீரோ நாளைக்கு பார்க்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறோம். நம்ம ஹீரோ சரி நாளைக்கு பார்க்கலாங்கிற மாதிரி சொல்கிறான். பாடிக்கு நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டுக்காரனும் வெட்டிங் மிஸ்டர் ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ கேட்குறான் இந்த கை பிடிக்கிற முன்னாடி ஏதாச்சும் ஃபஸ்ட் ஸ்டெப் இந்த சொல்கிறாங்கிற மாதிரி சொல்லுவோம். நம்ம ஃப்ரெண்டுக்காரன் உனக்கு நிஜமாவே கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி இருக்கேங்கிற மாதிரி கேட்குறான். அதெல்லாம் சும்மா ஹைப்பத்தட்டிக்கலான ஒரு தாங்கிற மாதிரி சொல்கிறான். ஹைப்பத்தட்டிக்கலாங்கிற மாதிரி ஃப்ரெண்டுக்காரன் சொல்கிறான். ஸோ அந்த ஃப்ரெண்டுக்காரன் சொல்கிறான் அந்த பொண்ணுகிட்ட போய் முதல்ல அவனோட ஹாபிஸை பற்றி தெரிஞ்சுக்கோ, அப்போ அந்த பொண்ணோட பர்சனாலிட்டி கேரக்டர் பற்றி உனக்கு தெரியும், நீ அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அந்த பொண்ணுகிட்ட பேசுங்கிற மாதிரி சொல்கிறான். அப்புறம் ஹீரோ ஹீரோயினி சாயங்காலம் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ ஹீரோயினி பிடிச்சி நிற்க வச்சுட்டு உன்னோட ஹாபிஸ் என்னமாங்கிற மாதிரி கேட்க, அப்போ ஹீரோயின் சொல்கிற ஹாபிஸா என்னோட ஹாபிஸ் வந்து சிஸ்டர், ஆமாம் சிஸ்டர் தான்ங்கிற மாதிரி சொல்லவும் சிஸ்டராங்கிற மாதிரி ஹீரோ கேட்குறான். அதோட ஹீரோவை கூட்டிகிட்டு போய் மொழி நிற்க வச்சு ஹீரோயினி பேக்லேருந்து பேப்பரோட எடுத்து அந்த பேப்பரை கொஞ்சம் கிழிச்சு ஹீரோட கையில் கொடுத்து இது ஹோல்டு பண்ணிடுங்கிற மாதிரி சொல்கிறான். ஹீரோ அதே மாதிரி நிற்க ஹீரோயினி அவர் போஸ் நிற்கிறா. அப்போ பயங்கரமாக காத்தடிக்குது. அப்போ ஹீரோயினி ஸ்கர்ட்டு தூக்குது. அப்போ பார்த்தோம்னா கத்திரிக்கோள் எங்கே சொறி வச்சுருக்குன்னு பாருங்கள். ஸோ சொறி வச்ச நேரத்துலேருந்து கத்திரிக்கோள் எடுத்து ஹீரோயின் பிடிச்சிருக்கிற அந்த பேப்பரே கச்ச கச்சன்னு வெட்டா வெட்டினோடனே டிசைன் மாதிரி வருது. அப்போ ஹீரோ பார்த்துட்டு என்னடா டிசைனுங்கிற மாதிரி பார்க்க, அப்போ ஹீரோயின் சொல்கிறா இது ஒரு வகையான ஆர்ட்டுங்கிற மாதிரி சொல்கிறா. ஓ இந்த ஆர்ட் அவனோட ஹாபிங்கிற மாதிரி ஹீரோ பார்க்குறான். ஸோ அதோட சுபாய்க்கும் நாளைக்கு பார்க்குற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு போக ஹீரோ சரி நாளைக்கு பார்க்குற மாதிரி சொல்கிறான். நைட் நேரத்தில் ஹீரோ வீட்டில் காட்டுறாங்க. அப்போ ஹீரோ தூங்க போகிறான். தூக்கத்தில் கனவுல வந்து பெரிய கிளாத்தமாக இருக்குது. ஸோ அதில் போய் சரிக்கிட்டு வரான். அப்போ பெரிய கத்திரிக்கோள் வந்து வெட்டுது. வெட்டினோடனே அவன் கீழே விழுகிறான். அவன் எப்போவுமே கனவு காணும்போது அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கான். அந்த துணிக்கடையில் யாரோ எந்திரிச்சு நிற்கிற மாதிரி இருக்குது. யாரும் பார்த்தா நம்ம ஹீரோயினி வெறும் இன்னும் வேறு மட்டும் போட்டு நின்றுட்டு இருக்கா. அதோட ஹீரோ பார்க்குறான். அப்படி கனவுல இருந்து முடிச்சுக்கிறான். இந்த பொண்ணை பற்றி நினச்சிட்டே தூங்கணுமே இந்த மாதிரி கனவுல வருதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அப்படி ஹீரோ ஃப்ரெண்டுக்கார்ட்ட போய் ஏதாச்சும் ஐடியா இருந்து சொல்கிறாங்க கேட்கவும் ஃப்ரெண்டுக்காரன் சொல்கிறா இதெல்லாம் டேஜாவோ மாதிரி இதே இடத்துல வந்து பிளான் வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருக்கு கன்ஃபார்ம் நீ என்ன கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருக்கேங்கிற மாதிரி சொல்லும்போது அப்போ ஹீரோ சொல்கிறான் நான் எங்கடா கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருக்கேங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ அப்போ நான் சொல்கிறது ஐடியா வைக்கல கம்யூனிகேஷன் வழியாக அந்த பொண்ணுகிட்ட இது பண்ணிக்கோ, இந்த க்ரீட் பண்ணுறது மூலமாக சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்கிற மாதிரி கேட்குறதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சொல்கிறான் பையக்குள்ள பொண்ணுங்க உசார பண்ணுறதுக்கு நிறைய டைலாக் ரெடி பண்ணி வச்சிருப்பான் போல இருக்குது. பாவம் பையனுக்கு மாட்டில் நம்ம ஹீரோ நினச்சிட்டு இருக்கான். கடைசியில் கிளாஸ் ரூமில் காட்டாங்க. கிளாஸ் ரூமில் கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ ஹீரோ இந்த பொண்ணு வந்தோடனே நான் அந்த பொண்ணை க்ரீட் பண்ணிடுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஃபஸ்ட் எபிசோட நடந்த விஷயத்தை தான் போட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்லியிருப்பான் இந்த மாதிரி உனக்கு என்ன தேவை என்கிட்ட வந்து கேளு தயங்காதங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அந்த சிசர் சம்பவத்தை நினச்சி பார்த்துட்டு அதெல்லாம் எந்த நேரத்தில் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைப்பான். ஸ்கூல் முடிஞ்சு எல்லாமே கிளம்பிட்டு இருக்கும்போது ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அப்போ ஹீரோ வந்தோடனே இந்த உனக்கு சாக்லேட் வேணும்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ ஹீரோ எனக்கு சாக்லேட்லாம் வேணாமாங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அதோட ஹீரோனி சாப்பிட்டுட்டு அப்படியே பேசிட்டு நடந்து வந்துட்டு இருப்பான். அப்போ வந்து
ஒரு இடத்துல வந்து நின்றுட்டு நாளைக்கு அந்த பாலத்துக்கிட்ட வெயிட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினி போவா. சரி நாளைக்கு பார்க்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு அதோட திரும்ப என்ன நினச்சாங்கன்னு தெரில. வந்துட்டு ஹீரோட வாயை திறக்க சொல்லுவாங்க. திறந்தோடனே ஹீரோயினி வாயிலேருந்து அந்த சாக்லேட்டை ஹீரோட வாயில வச்சுட்டு இது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குல்ல மாதிரி கேட்பாங்க. கேட்ட உடனே ஹீரோ வந்து அந்த சாக்லேட்டை முழுங்கிடுவான். ஹீரோயினி அசால்ட்டாக ஹீரோட ஹகிலேருந்து விலகி அப்படியே அவரோட கத்திக்கோலை எடுத்து அந்த ஹார்ட்போர்ட் பாக்ஸை விட்டுட்டு நின்றுப்பா. வெட்டின பிறகு ஹீரோ பார்ப்பான். அது தூளாக கீழே விழுக்குமா. அதை பார்த்து ஹீரோ மறந்துடுவான். அதோட ஹீரோயின் சரி நான் போயிட்டு வரேன் சொல்லுவானே. சரிம்மா போயிட்டு வாங்க ஹீரோ சொல்லியிருப்பான். ஹீரோயினி போன பிறகு ஐயோ இந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டாக இருக்குன்னா உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கேங்க மாதிரி ஹீரோ நினைப்பான். ஹீரோ வெண்டி மிஷின்லேருந்து ஜூஸ் வாங்கி குடிக்க போகும்போது ஃப்ரெண்டுக்காரன் வந்து மூவி டிக்கெட் நீட்டுவான். என்னடாங்கிற மாதிரி ஹீரோ கேட்கும்போது இது அந்த மூவியோட டிக்கெட் பார்க்கவே கொடுப்பான். ஹீரோ வாங்கிட்டு இந்த மூவி டிக்கெட்டை கொண்டு போய் ஹீரோயின்ட்ட காமிச்சோன்னே ஹீரோயின் இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி நினச்சி பார்த்து ஒரு வெளில சிரிப்பு நினச்சிக்கிட்டு டான்ஸ் ஆடுவான் பாருங்க. அதெல்லாம் பார்த்த ஹீரோட ஃப்ரெண்டு ரைட்டே என்னமோ பிளான் பண்ணிட்டு அந்த பிளான் சக்ஸஸ் ஆகி என்னுடைய வாழ்த்துக்கள்ங்கிற மாதிரி சொல்லுவான். அதனால ஹீரோயின் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஹீரோயின் நிற்க சொல்லிட்டு இந்தமாதிரி சண்டே படத்துக்கு போகிற டிக்கெட்டுக்கு வரியாங்க மாதிரி கேட்கும்போது ஹீரோயினி எனக்கு சண்டே ஷெடியூல் இருக்குங்கிற மாதிரி சொல்லிடுவா. அதோட சரி கொடுக்க வேண்டிய கொடுத்துட்டு கிளம்புங்கிற மாதிரி பார்க்கும்போது ஹீரோ சோகமாக கீழே உட்காந்துருப்பான். ஹீரோ பக்கத்தில் போய் எப்படி சோகமாக உட்காந்துருக்குன்னு மாதிரி கேட்குறா. அப்போ வந்து ஹீரோ சொல்கிறேன் அவனோட பாய் ஃப்ரெண்டு தானே அப்போயே நான் மூவி கூப்பிட்டு வர மாட்டேங்கிற மாதிரி கேட்கும்போது அப்போ ஹீரோயின் சொல்கிறா உனக்கு எனக்கு இருக்கிற பாண்ட் வந்து எல்லா பாண்டோடையும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கூட்டிகிட்டு போகிறான். எங்கே கூட்டிகிட்டு போகிறான்னு பார்த்தோம்னா ஒரு டெம்பிள் மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோவை அந்த டெம்பிளுக்கு பின்னாடி நம்ம ஹீரோயின் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த கேட் மேலே இருக்குது. அந்த கேட்லாம் தாண்டி கூட்டிகிட்டு போகிறாங்க. பார்த்தோம்னா ஒரு பாலடைஞ்ச வீடு மாதிரி இருக்குது. ஸோ அந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த பாலடைஞ்ச வீட்டில் ஒரு ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு வராங்க. ஸோ அந்த ரூமில் கீழே கிடக்கிற அந்த சேர் நிமித்தி வச்சு அந்த சேரை வந்து ஹீரோ உட்கார மாதிரி செய்ய காட்டுறா. ஹீரோ வந்து உட்காந்த பிறகு ஹீரோட்ட சம் ப்ராமிசஸ் வேணுங்கிற மாதிரி கேட்குறா. அது என்னன்னா நான் சொல்கிறதுக்கு நீ வந்து கண்ணை க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருக்கணும் தரக்கூடாத மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கண்ணை க்ளோஸ் பண்ண சொல்லிட்டு ஹீரோட்ட வந்து நான் எப்பவுமே கொடுக்குறது உனக்கு நான் ஹெவியாக கொடுக்க போகிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு கொடுக்குறா அந்த விஷயத்த. ஹீரோ வாங்கி டேஸ்ட் பண்ணிவிட்டு என்னோட ஹார்ட் வந்து ரொம்ப ஹெவியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் துடிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ அதோட ஹீரோயின் காட்டுறான். ஹீரோயின் வந்து நின்றுட்டுருக்கா. ஸோ அப்போ ஹீரோ கேட்பான் எனக்கு என்ன சொட் ஆகுதாங்கிற மாதிரி கேட்பான். அதில் இல்லை அந்த மூக்கிலேருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு இந்த மாதிரி ஹீரோயினி சொல்லுவா ஹீரோட்ட. அப்போ வந்து அந்த பிளட்டை தொடச்சி விட்டுட்டு இப்போ கண்ணு தெரியுங்கிற மாதிரி சொல்லுவா. இப்போ லெஜெண்ட்லாம் என்னமோ நடக்க போது நினச்சிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் நடக்காது. அவள் ட்ரெஸ் போட்டு தான் நின்றுட்டு இருப்பா. ஸோ அப்படியே அந்த இடத்த வெளியே கூட்டிகிட்டு வந்துடுவா. ஹீரோயினி வெளியே நடந்து பேசிட்டு வந்துட்டு இருப்பாங்களா. ஸோ அப்போ வந்து ஹீரோ கேட்பான் நான் சப்போஸ் கண்ணை திறந்து பார்த்து நீ என்ன பண்ணியிருப்ப இந்த மாதிரி கேட்கும்போது ஹீரோயின் தன்னுடைய வெப்பனாகி கத்திரிக்கோலை வெளியே எடுத்து ஹீரோட புக்கில் குளத்தை போட்டிருப்பாங்க. ஸோ ஹீரோ அதை பார்த்துட்டு மிரண்டே போயிருப்பான். அவரோட ஹீரோயினி போகும்போது உன் புக்கை வந்து பாலாக்குனதுக்கு என்னை மன்னிச்சுக்கோன்னு சொல்லிட்டு மணி கேட்டு போவாங்க. ஹீரோ ஐயோ பரவாயில்லைங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ நைட் நேரத்தில் ஹீரோட வீட்டில் ஹீரோட கனவை தான் காட்டுறாங்க. ஸோ ஹீரோட கனவை பார்த்தோம்னா ஹீரோயின் நேக்கில் வந்திருக்காங்க. ஸோ அவங்க தலையை நம்ம பொம்மை வேறு கட்டி இருக்கு அந்த மாதிரியே. ஸோ அப்போ வந்து அப்போ ஹீரோ கேட்குற என்னம்மா நீ கனவுல வந்தால் ஏதாச்சும் விட்டு தனியாக போட்டு வர பார்த்தோம்னா நேக்கடாக வந்திருக்காங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கான். அப்போ ஹீரோ கீழே ஸ்லைட் ஆகிட்டே போகிறான். அதோட அவன் கதற சவுண்ட் போட்டு தான் கேட்குது. அடுத்த சீன் ஹீரோயினி ஸ்கூலுக்கு நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ ஹீரோ கனவுல நடந்த விஷயத்தை நினச்சி ப்ளஸ் ஆகிட்டு வரான். அப்போ ஹீரோயினி அதை பார்த்துட்டு என்ன ப்ளஸ் ஆகிட்டே வரங்கிற மாதிரி கேட்கும்போது அது அந்த கனவுலன்னு சொல்ல வந்துட்டு அது சீக்ரெட்டுங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ ஹீரோயினி விடுவாங்களா. ஹீரோயினி கொடுக்குறத இப்போ ஹீரோட்டு எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ அவங்க மோஸ்ட்லேருந்து ப்ளீட் ஆகுது. அதோட அவங்க பயங்கரமாக ப்ளஸ் ஆகிட்டு அது என்னமோ பொம்மை என் தலையில் கட்டியிருக்குங்கிற மாதிரி கேட்க அப்போ ஹீரோ சொல்கிறான் அந்த கனவு நீனு பார்த்தியாங்கிற மாதிரி சொல்ல. அப்போ வந்து நம்ம ஹீரோயினி சீக்கிரம் சொல்லிட்டு ஓடிருப்பாங்க. ஸோ அப்போ ஹீரோ பின்னாடி துரத்திட்டு ஓடிருப்பான். ஸோ அப்போ பேக்ரவுண்டில் ஹீரோ வயசில் அவள் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு. அவள் சாதாரண கேர்ள் ஃப்ரெண்டு கிடையாது. ரொம்ப மிஸ்டரியான கேர்ள் ஃப்ரெண்டுங்கிற மாதிரி சொல்லி இந்த எபிசோடு முடியுது. ஸோ எபிசோட் 3 வந்து இதோட இன்ட்ரெஸ்டிங்காகவும் சூப்பராகவும் இருக்கும். ஸோ அதை பார்க்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு நிறைய லைக் வந்துச்சுன்னா 2 வீடியோ போட்டு இந்த சீரீஸை சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நான் சீக்கிரமாக இந்த சீரீஸை கம்ப்ளீட் பண்ணுறோம் கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கிறதும் உங்கள் பேர் தான் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை கைஸ். பாய்.